ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பௌர்ணமி தினத்துக்கான சிறப்பு ப்ரிடிக்ஷன், மலையனூர் அன்னையோட அருள்வாக்கு. ஓகேவா? அன்னை உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அம்மா கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வச்சுருக்க இந்த வேண்டுதலுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க. ஓகே, பார்த்துடலாமா? இதில் மூணு பைல் வச்சுருக்கேன். சிங்கிள் கார்டாக தான் எடுக்க போகிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பைல் ஒயிட் குவார்ட்ஸ், செகண்ட் அமெர்திஸ்ட், தேர்ட் மூணாவது பைல் ஜேட் கிறிஸ்டல். ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓம் சக்தி, பராசக்தி, அம்மாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி ஓம் அங்காள பரமேஸ்வரியே அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருக்குது அப்படின்னா சரியா, கமெண்ட்டில் உங்களோட ப்ரேயரை நீங்கள் வைக்கலாம். யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. இது நீங்கள் ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தாலும் எல்லாருக்குமே அன்னை தான். ஓகேவா? அம்மா கிட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதல்களுக்கு அம்மா கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதல் தருவாங்க. கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கு என்ன ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இந்த ஒயிட் கிறிஸ்டல், ஓகேவா, ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒயிட் குவாட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க. ஒரே கார்டு தான் சரியா? ஏன்னா இது பெரிய லென்த் வீடியோவாக போது ஒரு டைமும். நான் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ தான் கொடுக்க போகிறேன். ஒரு கார்டு தான் எடுக்க போகிறேன். ப்ரே பண்ணிட்டு தான் நான் எடுக்கிறேன். ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள், உங்களோட நீண்ட நாள் கனவுகள், சில முக்கியமான விஷயங்களுக்காக ரொம்ப நாளாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட, அம்மன் கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் சில விதைகள் விதைச்சிருக்கீங்க. அதோட பலன் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? இது நான் இத்தனை விஷயங்கள் எனக்கு வேணும், தேவைப்படுது, நான் இவ்வளோ நேரம் நான் ப்ரே பண்ணுறேன், ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு உங்கள் கைக்கு இன்னும் சேரலை. அதனால் கடவுள் நமக்கு இதை செய்கிறாங்களா, அம்மன் நமக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது முன்னேற்றம் கொடுப்பாங்களா, இல்லை இது இப்படியே காலம் கடந்து போயிடுமோ அப்படின்னு பயம் இருக்குது உங்களுக்கு. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க. அதில் எப்போ அது உங்களுக்கு அதை ஒரு சேல் பண்ணி அந்த ஒரு அவுட்புட் எப்போ கிடைக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு அவுட்புட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுக்கான ரிவார்டு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. நீங்கள் செஞ்ச அந்த வேலைக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நடத்தி தருவேன். இப்போது நீ பிளான் பண்ணுற விஷயம் எல்லாமே உனக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. நீ உனக்கு பேஷண்ட் வேணும். கண்டிப்பாக உனக்கு இப்போ நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே, இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அதில் ஒரு ரிசல்ட் வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். சில பேர் இந்த ரீடிங் பார்க்கும்போது சில இன்டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். சடனாக எனக்கு இது வேணும், அது வேணும், ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி கேட்குறீங்க ஃப்யூச்சருக்காகன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு நடத்தி தருவேன். சில பேர் ரொம்ப நாளாக டைம் டிலே ஆகிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. இது தேவையில்லாத வருத்தம். தேவையில்லாத வருத்தத்தை நீங்களாக போட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க. நான் கண்டிப்பாக நடத்தி தருவேன். நீ போட்ட எஃபெக்ட் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ஷுவரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த கார்டு உங்களுக்கு அந்த ஒரு பேஷண்ட் பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாத்திரம் நிரப்பப்படும். ஓகேவா? சில பேர் உங்களோட ஃபேமிலி ஒற்றுமைக்காக, கணவன் மனைவி பாண்டிங் நல்லா இருக்கணும், பிள்ளைகளோட லைஃப் நல்லா இருக்கணும், பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்கு, இல்லைனா அவங்க ஜாப் கேரியருக்கு, இது மாதிரி ஏதோ அவங்களோட முக்கியமான எஜுகேஷன் இதுக்காக நீங்கள் இன்டென்ஷன் வைக்கிறீங்க. கணவருக்கு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது
என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்காவது இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ஃபைனான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு பொறுமையாயிரு. அதுதான் நான் டெய்லி நானும் அதை தான் படிச்சுட்ருக்கேன். அந்த முதல் கார்ட்லேயே உங்களுக்கு இவ்வளோ விரிவாக என்னென்ன விஷயத்தை கேட்குறீங்களோ அத்தனைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் விதைச்ச அந்த விதை பழம், அது செடி நல்லா வளர்ந்து பூ பூத்து கனியாகி அந்த கனி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் போட்ட அந்த விதை ஒரு பூவாக பூத்துருக்கு. அந்த பூ காயாக மாதிரி கனியாக உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேஷண்ட் வேணும். அதுக்கான கால நேரம் வரும்போது நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அமைதியாக பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, உங்கள் மனதில் எழுந்த கேள்விகள், உங்களுக்கு என்ன ப்ரேயர் இருக்கோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஓகேவா? இது நடந்துட்டாலும் அம்மனுக்கு தேங்க் பண்ணுங்கள். மலையனூர் அன்னைக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் அங்காளியே போற்றி, ஓம் மலையனூர் அன்னையே போற்றி, ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி. எப்படி அன்னையை கூப்பிட்டா பிடிக்குமோ, எப்படி அந்த வைப்ரேஷனை நீங்கள் எடுக்க முடியுமோ, அந்த எனர்ஜியை எப்படி எஃபெக்டிவாக சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு உங்கள் ப்ரேயரை வைங்க. நடக்குதா இல்லையா பாருங்கள். நடக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். எதனால் பிளாக்கேஜஸ் இருக்குது, இப்போ உங்களோட பிளாக்கேஜஸ்க்கான காரணத்தை சொன்னாங்க. உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லாமல் நான் நிறைய விஷயம் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த பேஷண்ட் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி செடி வச்சுட்டு போயிட்டு செடியை நோண்டி பார்த்தீங்கன்னா, விதையை நோண்டி பார்த்தீங்கன்னா விதை பலனளிக்காது, ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி தான் டிவைன் மேலே ஒரு வேலையை டிவைனை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க. அவங்க அதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் இங்கே பேஷண்ட்டாக இல்லாமல் ஆஸ்லேஷனில் இருந்தீங்கன்னா, எதிர்க்க அம்மனே நின்னா கூட இது யாரோ ஒரு ஆத்தா நிற்கிறாங்க, இது யாரோ பக்கத்து வீடு ஏதோ ரோட்டில் போகிறவங்க, அப்படி தான் நினைப்பீங்க. பிரபஞ்சம் அப்படி இல்லை, உங்களை எந்நேரமும் கண்காணிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் சமைக்க கொடுக்கணும், எப்படியெல்லாம் இந்த கஷ்டத்துலேருந்து வெளில கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல, எனக்கு இதை செஞ்சு கொடுமா, இது ஏன் எனக்கு நடக்கலை, எனக்கு இப்படியே எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது, எவ்வளோ கேள்வி வைக்கிறீங்க, மனதில் வச்சு போராடுறீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே புழுங்குற விஷயத்தை வெளியில் இப்போ ரீடிங் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். நான் உள்ளதானே நினச்சேன், நான் மனசுக்குள்ளே நினச்சேன். இப்போது டிவைன் பாத் சேனலில் எனக்கு இந்த மெசேஜாக கொடுக்குறாங்களே, எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அது எப்படி தெரியுது? வெளிப்படுத்துதல் அவங்க எப்படி யார் மூலம் கொடுக்கணும், குரு மூலமாக உங்களுக்கு இந்த விஷயங்களை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. குரு மூலமாக பேசுகிறாங்க, ஆஸ் அ குருவாக பேசுகிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த பௌர்ணமி தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனலில் நிறையா கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. டேரோட் ரீடிங் கிளாஸஸ், ஃப்ளவர் தெரப்பி கிளாஸ், ரேக்கி மாஸ்டர் கிளாஸ், ஓகே, ஆரா ஸ்கேனிங் கிளாஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பிராணாயாமம் பற்றி சில பேருக்கெல்லாம் நிறையா நான் அதை டீப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு இது பண்ணலை. பட் அதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, சரக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு ப்ராப்பரான குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் கற்றுக்கணும். சரக்கலை தெரிஞ்சவங்கன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள சித்தர்களோட எனர்ஜி அது, சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான வித்தை அது.
அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் அந்த இடத்துல அவ்வளோ வேலை செய்யும். அது ஒரு குரு மூலமாக இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேயில் ஒரு இனிஷியேஷன் வாங்கி இந்த மாதிரி முக்கியமான ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சித்தியாகும். அதோட பவர் உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கும் அது. ஓகேவா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல தடைகளையும் நீக்கி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிகள். இது சாமானிய மக்கள் கையிலனா ஈஸியாக கொண்டு போய் யாரும் சேர்த்துட மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, இதெல்லாம் இனிஷியேஷன் பண்ணித்தரேன் அப்படின்னா நான் அந்த சித்தர்களுடைய அற்புதமான அந்த கலையை நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா அதை கற்றுக் கொடுக்குறவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, யாருக்காவது இந்த கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து லைஃப்பில் நல்லா ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, கிளாஸ் கற்றுக்கோங்க, ஆனந்தமாக வாழுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது அமிர்திஸ்ட் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கேண்டில் கிடையாது, இது ஒரு தீப ஜோதி. இது எதில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குன்னா வாட்டரில். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆயில் போட்டு தான் நான் வந்து தீபம் ஏற்றிருக்கேன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? பட் அது ஆயில் கிடையாது, வாட்டரில் எரியிற லேம்ப். இது தெரியுதா? ஷேக் பண்ணுறது தெரியுதா? தண்ணி தெரியுதா? வாட்டரில் எரியுது. எவ்வளோ அற்புதமாக தண்ணியிலே இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லேம்ப். எத்தனை பேருக்கு இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, வாட்டரில் எரியிற இந்த லேம்ப் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம்ல, எல்லாம் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வாட்டர் எனர்ஜி சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சின்ன சிப்புன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ சிப்பில் இருக்கக்கூடிய அதை விட பல கோடி டேட்டாஸை வாட்டர் எனர்ஜி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, தன்னகத்தில் வச்சுக்குவாங்க. அதை எல்லாமே ரெக்கார்டு. அதனால தான் இப்போது சில விஷயங்கள் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சம்திங் இப்போ நிறைய கண்டுபிடிப்புலாம் வருது. இந்த ஒரு ட்ராப்ஸ் வாட்டரில் அவ்வளோ விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்மளோட சித்தர்கள், ஞானிகள், நம்மளோட மூதாதையர் இது எப்பயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு விசேஷம் பண்ணும் போதும் வாட்டரை பக்கத்தில் வச்சுட்டு செய்வாங்க. வாட்டர் இல்லாமல் உயிர் ஆற்றல் இல்லை. நம்ம பிறக்கும் போதும் அந்த பனி கொடுத்துல, அந்த தண்ணி கொடுத்துல தான் நம்ம இருக்கோம். உயிர் மறைஞ்சு அந்த உடலை வந்து கரைக்கும் போதும் அதில் தான் கரைக்கிறாங்க. வாட்டர் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, நம்மளோட அந்த பூஜை வழிபாடுகள் செய்யும்போது குளக்கரையில் வச்சு செய்வாங்க. அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, சடங்கெல்லாம் பண்ணுவாங்க ஆஃப்டர் அந்த இது மறைஞ்ச பிறகு இல்லையா. எல்லாமே அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா அந்த குளக்கரையில் வச்சு பண்ணும்போது அந்த மந்திரங்கள் அந்த இதெல்லாமே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த தண்ணியில் எனர்ஜியாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த குளத்தில் இருக்க தண்ணி எடுத்து அதெல்லாம் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த குளத்தை வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக பாதுகாப்பாங்க. அந்த குளத்து தண்ணியை தான் நிறைய பேர் வந்து அப்போல்லாம் வந்து சமையலுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுமா? ஸோ அதனால் இந்த வாட்டர் நான் சும்மா இந்த லேம்ப் எரியறதுக்கு மட்டும் நான் சொல்ல, இங்கே என்னென்னலாம் நம்ம பேசுகிறோம், இங்கே எனர்ஜி வந்து அப்படி வேலை செய்யும்.
அது நான் வந்து கங்காதேவியாக நினச்சி என் அன்னை கங்காதேவின்னு நான் நினச்சி அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணி நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். என் அன்னை மலையனூர் அன்னையாக அவங்கள கூப்பிடுறேன்னா அன்னை அங்கே வந்து நிற்பாங்க. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் அப்படியே நினைக்கும் போது சொல்லும் போதே எனக்கு அந்த உணர்வு அது இறங்குது, அப்படியே எனக்கு தெரியுது, அந்த ஃபீல் ஆகுது. அதனால் என்னோடய குருமார்கள், என்னோடய யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், என் அன்னை பராசக்தி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். இந்த அற்புதமான தருணத்தில் இந்த விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் வாட்டர் எனர்ஜிக்கு அவ்வளோ பவர் இருக்குது செல்லங்களே. வாங்க இப்போ நம்ம பைல் 2க்கு மலையனூர் அன்னை, அங்காள பரமேஸ்வரி, இப்போ நான் பேசுகிறது எல்லாமே அவங்க கேட்டுன்னு இருக்காங்க தெரியுமா? அந்த அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கும். இப்போ நம்ம இங்கே கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே அதில் பதிவு. அதை நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக அந்த வாட்டரோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மிஷினில் நீங்கள் போட்டு அந்த பேட்டர்னில் போட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த ரெக்கார்ட்லாம் வரும் உங்களுக்கு. இல்லை அதை நாங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து இன்டேக் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நீங்கள் உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் கூட இந்த வாட்டரில் உங்களுக்கு ஹீல் ஆகும். அப்போது நான் நிறைய பேருக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்லேயே பண்ணுவேன். நான் வாட்டர் எனர்ஜிஸ் பண்ணி தருவேன். வாவ், சூப்பர். மலையனூர் அன்னை, ஓடோடி வாம்மா. இந்த பைல் 2 அமிர்தஸ் கிறிஸ்டல்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன மெசேஜ் பாரப்பா. இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு ரொம்ப நாளாக உங்களோட ஃபோக்கஸிங் ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது உங்களோட வேலை நிமித்தமாக நீங்கள் பேஷனேட்டாக கற்றுக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கல. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங்கில் கூட இருந்திருக்கலாம். அந்த போஸ்டிங் உங்களுக்கு இப்போ கை நழுவி போயிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அதை வந்து உங்களால் மனம் ஏற்றுக்க முடியல. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸிங்கே வந்து நெகட்டிவான விஷயங்கள தான் இருக்குது. நீங்களாக இந்த டைரக்ஷனில் மாற்றுற வரைக்கும் நீங்கள் இதே உணர்வில் இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில துரோகங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது, ஏமாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணும்னா மன்னிக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு மன்னிப்பு இல்லை, வெளியில் மற்றவங்களுக்கும் மன்னிப்பு இல்லை. உங்களையே குற்றவாளி மாதிரி சில நேரம் நீங்கள் இப்போ நடந்த விஷயங்களுக்கு நானும் ஒரு குற்றவாளி தான், நானும் சில விஷயங்கள் பண்ணிட்டேன், என்கிட்டையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை ஃபர்கிவ் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு கில்ட்டான ஃபீலிங், குற்ற உணர்வோடு இருக்கீங்க. எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இது உங்களோட பழைய கார்மிக்கான விஷயங்கள் இருக்கலாம், அதனால் இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். இதுக்குள்ளே இருக்க மெசேஜ் என்ன, இதுக்குள்ளே இருக்க இந்த பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்குன்னா அது உங்களுக்கு சரியாக ஒத்து வராது. அதனால் டிவைன் உங்களை அந்த விஷயத்துலேருந்து விலக்கி இருப்பாங்க. அதுக்கு சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு பாடம் கொடுத்துருக்கலாம். அந்த நபர்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு உங்களை ஏமாற்றிட்டு மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அப்புறம் நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து டிவைன் உங்களுக்கு ரெடியாக கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2-3 மோர் தென் 2 உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். அது நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 அட்டம்ப்ட்ஸ் நடந்து போயிருக்கு. இது ஒரு 4வது அட்டம்ப்டாக தான் இப்போ நீங்கள் வந்து இனிமேல் நமக்கு லைஃபே இல்லை, இனி நான் வந்து என்ன பண்ணுறது, இது அதே மாதிரி ஒரு ஜாபுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? இது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக சில பேருக்கு வந்து பார்ட்னர், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது, ஒரு சிலருக்கு ஜாப் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ தேவை இந்த ஒரு நெகட்டிவான அந்த தாட்லேருந்து வெளியில் வரணும். நீங்கள் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, ஃபோக்கஸிங்காக இருங்க. ஒரு நல்ல ஒரு
ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட வேலையை நேசிங்க. மற்ற பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? நீங்கள் அந்த வேலைக்காக கேட்கலாம், இல்லைனா உங்களுக்கு இன்னொரு லைஃப் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கவனம் அதை கொண்டு வாங்க. நீங்கள் இப்படியே சதா இதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க செல்லங்களே. உங்களோட ராசி பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், அப்புறம் கடகம், விருச்சிகம், கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. சரியா? உங்களுக்கு அதிகமாக இது ரெசனேட் ஆகும். ஒரு சில மக்கள் இந்த ராசி அல்லது லக்னம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் பொருந்திருக்குன்னா அது நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரோம். சரியா? ஓகே. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பௌர்ணமி தினத்தோட சிறப்பு என்ன? இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் கற்றுக்குறீங்கன்னா அதோட பலன் எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் சில விஷயங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு சரக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த எப்படின்னா பிராணாயாமம் சொல்லுவாங்க இல்லையா? நாடி சுற்றி பிராணாயாமம்லாம் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்குமே எடுத்த உடனே நாடி சுற்றியில் நீங்கள் டெவலப் ஆகணும், பிராணாயாமம் அப்படி எல்லாருக்குமே வந்துடாது அது. ஓகேவா? அதை வந்து காலங்காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அதில் ஒரு நிலை நீங்கள் அடைய முடியும். ஆனால் இங்கே இறைவன் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு லாங் டைம் சப்ஜெக்ட், அதாவது ஒரு டிகிரி சப்ஜெக்டை ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ரைம்ஸ் மாதிரி. ஒரு எல்கேஜி குழந்தைக்கு டிகிரி சப்ஜெக்டை புரிய வைக்கிறது கஷ்டம். அவ்வளோ லாங் டைம் அவங்களால ஜேர்னி கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிதல் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்து சில இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் சரக்கலை பற்றியும், அப்புறம் வந்து உங்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம், இதெல்லாம் வந்து ஒரு சாமானிய மக்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். எதிரிகளோட தொல்லையிலேருந்து நீங்கள் வந்து நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட இருந்தும் நெகட்டிவான விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். சரியா? அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஃப்ளவர் தெரப்பி கிளாஸு, ரேக்கி கிளாஸு, ஆரா ஸ்கேனிங் கிளாஸு, டேரோட் ரீடிங் கிளாஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் பௌர்ணமி தினத்துலலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அபரிவிதமான ஆற்றலோட உங்களுக்கு சித்தி ஆகும். ஓகேவா? குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா அது அன்றைக்கி அவ்வளோ பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு யாருக்காவது நம்மக்கிட்ட பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது பைல் 3 ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு மலையனூர் அண்ணன் என்ன பதில் சொல்கிறாங்க? உங்கள் மனதில் உள்ள ப்ரேயர் என்ன? உங்கள் ப்ரேயர் என்னவோ அதை வந்து கமெண்டில் போடுங்க. அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். அம்மாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ, ஓம் அங்காளி தாயே போற்றி, ஓம் மகாகாளியே போற்றி, ஓம் மலையனூர் அன்னையே போற்றி, பராசக்தியே போற்றி, ஜெகன்மாதா போற்றி, ஜெகத்காரணியே போற்றி. அம்மாவை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவளோட திருநாமத்தை சொல்லி அவங்கள அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அன்னை ஓடோடி வருவாங்க உங்களுக்கு பதில் கொடுக்கவும் உங்களை வழிநடத்தவும். ஓகேவா? பார்க்கலாமா பைல் 3க்கு என்ன பதில் சொல்ல வராங்க, என்ன பிளஸிங் கொடுக்குறாங்க அன்னை? ஓம் சக்தி.
பராசக்தி, உங்களோட ப்ரேயர் என்ன இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. மூணு கடந்திருக்குது இந்த செல்லங்கள். பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறீங்களோ, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான செல்லங்களாக இருக்கீங்க. நிறைய ஐடியாஸ் இந்த ரீடிங் பார்க்கும் போது கூட தோணியிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களோட வாழ்க்கைக்கு, உங்களோட எஜுகேஷனுக்கு, லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், பண்ணணும், அப்படி ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நிறைய நல்ல எனர்ஜி இப்போ இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. ஓகேவா? எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களை நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக செஞ்சிட்ருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் சில தடைகள் வரும். அந்த தடைகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா இது மூன் கார்டு வந்திருக்கு. சில பேர் அப்ராடுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, வெளியூர் ஜாபுக்காக, இல்லைனா வெளியூரில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சி சம்திங். இந்த வெளியூர், அதாவது நீங்கள் இருக்கிற அந்த ரெசிடென்ஷியல் பிளேஸுக்கும் அந்த வெளியூரில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு அது ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும், அப்ராடில் வேலை கிடைக்கணும், பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஒரு நேரம் நீங்கள் அதை வந்து தைரியமாக முடிவெடுப்பீங்க. ஒரு நேரம் உங்களுக்குள்ளே அங்கே போனால் நிறையா கிரிட்டிக்கலாக இருக்குமோ, அங்கேயே இருந்துட்டால் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஒரு நேரம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு நேரம் அப்படியே ஃப்யூஸ் போன பல்ப் மாதிரி ஆகிடுவீங்க. ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த ஃபுல் மூன் டேயில் அன்னையோட அந்த ப்ரேயர் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கைகளில் ஒரு அற்புதமான பவரை கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட பவர் இருக்குங்கிறது தெரியலை. நான் ஒரு விஷயத்துக்காக இதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தேன்னா அதிலேயே தான் போகக்கூடாது. வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒரு 2 பிரச்சனை இல்லை 3 பிரச்சனைக்காக என்கிட்ட வரவங்க மல்டிபிள் பிரச்சனையில் தான் வரீங்க. ஒரே பிரச்சனைக்கெலாம் வர்றது கிடையாது. ஓகேவா? நீங்கள் அதை விட நான் கொடுத்த விஷயங்கள், இப்போ நான் ஒரு 2 விஷயத்துக்கு உங்களுக்கு ப்ரேயர் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறேன்னா அந்த விஷயத்துக்கு அப்புறமா வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு யூனிட்டில் வந்து ஒரு மேக்ஸ் இருக்குது சப்ஜெக்ட்டு, ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு ஃபார்முலாவுக்கு 10 எக்ஸசைஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸசைஸ்க்கான அந்த ஒரு ஃபார்முலா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கிற 9 எக்ஸசைஸையும் நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணணும். நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுத்த அந்த சம்மு மாதிரியே தான் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அதை தான் நிறைய பேர் வந்து கண்மூடித்தனமாக பண்ணுறீங்க. கொடுத்த எனர்ஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். படிப்புக்கு யூஸ் பண்ணலாம், ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் அமைதி இல்லைன்னா அமைதி வேணும்னு நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த மந்த்ராஸ்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில், குடிக்கிற தண்ணியில் அந்த எனர்ஜி போகும். நான் கொடுத்த அந்த ப்ரேயரெல்லாம் நீங்கள் அதில் பண்ணி நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா நீங்களும் ஹீல் ஆவீங்க, அந்த பிள்ளைங்களும் உங்கள் வீட்டில் இருக்க நபரும் ஹீல் ஆவாங்க. அவ்வளோ அற்புதமான விஷயத்த கையில் கொடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் அதை விட்டுட்டு அங்கே ஒரு சாமியார் சொன்னாங்க, இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பின்னாடி போனேன் நான், அவங்க வந்து இப்படி அப்படி சொன்னாங்க. உனக்குள்ளேயே இவ்வளோ எனர்ஜியை ஏற்றி நான் வச்சுருக்கேன், இதை நீ யூஸ் பண்ணாமல் திரும்ப லோயர் எனர்ஜி பீப்புள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுன்னு நீங்கள் ஒவ்வொன்றும் தேடிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உங்கள் முன்னாடி தான் இருக்கார். உங்கள் முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ பவரை கொடுத்து இந்த பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டார் குரு மூலமா. அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஒரு ஆஸ்ட்ராலஜியில் போய் பார்க்க சொன்னாங்க. அவங்க வந்து 3 மாதத்தில் உனக்கு இப்படி இருக்கும், 4 மாதத்தில் இப்படி இருக்கும். எனக்கு நான் வந்து இந்த ப்ரேயரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் இந்த ப்ரேயர் இன்னும் நடக்கலை? ஒரு அறியாமையில் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி யோசித்து பேசுவாங்களோ அதே பேட்டர்னில் உங்கள் மைண்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பிறவியில் எத்தனை பிறவி போனாலும் நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்க முடியாது, குருவை தெரிஞ்சுக்க முடியாது. குருவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் அங்கேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். குருவை யார், நீங்கள் குரு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப், உங்களோட பிரச்சனையை அங்கேயே சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற வழியில் அப்படி நடந்து பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு. ஆனால் மாதம் நான் இந்த மாதம் இது பண்ணேன், எனக்கு எல்லாருக்கும் ஒரே கர்மா கிடையாது, ஒரே பேட்டர்ன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு யூனிவர்ஸ்.
நீங்கள் போட்ட விதை அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விதையை கையில் கொடுத்து போட வச்சுருங்க. அது செழித்து வளர்ந்து அது கனியாக உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் பொறுமை நிதானமாக அதை வாங்கிக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி இந்த மாதம் அடுத்த மாதம் மாதக்கணக்கு வாரக்கணக்கு இதெல்லாம் வைக்காதீங்க. உங்களை நான் எப்படி இருக்க சொன்னேன்னா அப்படி இருங்க. உங்கள் கைகளில் அவ்வளோ பெரிய பவரை கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபுட்டை ஹீல் பண்ணிக்க முடியும், உங்கள் வாட்டரை ஹீல் பண்ண முடியும், நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஹீல் பண்ணிக்க முடியும். எவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கேன் கையில். அதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு சம் போட்டு காமிச்சேன்னு சொன்னதுனால அந்த ஒரு சம்முக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஃபார்முலாவை. மற்ற 9 எக்ஸசைஸையும் பண்ண வேண்டாமா? லைஃப்லேயும் அதே மாதிரி தான். கடவுள் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு குரு மூலமா. அதை எப்படி எத்தனை விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, இத்தனை விஷயம் ட்ரை பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை நான் உங்கள் கையில் கொடுத்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் பண்ணுற விஷயம் அப்படியே அறியாமையிலே அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அந்த லோயர் எனர்ஜி லெவல்லையே இருக்கீங்க. நம்ம கையில் இவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் குரு மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு குரு எப்படிப்பட்ட எனர்ஜின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயம் அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஒரே ஒரு விஷயந்தான் இறைவன் கேட்குறது, குரு கேட்குறது உங்ககிட்ட. குருவா சரண்டர் ஒன்லி. தட்ஸ் இட். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் முருகர் பக்தராக இருப்பீங்க. மைக்கேல் ஏஞ்சல், கருப்பசாமி, இந்த மாதிரி காட்ஸ், இந்த ப்ரொடெக்ஷன் காடோட அந்த இது எனர்ஜி உங்களுக்கு நல்லாயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். ஓகேவா? சரி, இந்த பைல் 3 ரீடிங் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அம்மனுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இன்டென்ஷன் என்ன, ப்ரேயர் என்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அன்னை உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வழிகளை திறப்பாங்க. அதுக்கான அந்த இதில் மூவ் ஆன் ஆகுங்க. நிறைய சைன் உங்களுக்கு தெரியும். உங்களோட வைப்ரேஷனை நல்ல வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றுங்க. ஓகே, நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி நம்மளோட டிவைன் பாத் சேனல் செல்லங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இனிஷியேஷன் வாங்கின கிளாஸ் கற்றுக்கிட்ட செல்லங்கள் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு